சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா என்னுடைய வாக்கினை நீ சாதாரணமாக எல்லாம் நினைத்து கடந்து விடாதே. இன்று நீ என்னிடத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துக்கள் எங்கிருந்து எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய புகைப்படம் ஒருவர் கையில் இருக்கின்றது, அவரால் தான் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன். இது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது, அந்த விஷயத்தினால் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று தான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய புகைப்படம் எப்படி வெளியில் சென்றது, யார் எடுத்து சென்றார்கள், யாரின் கைகளில் கொடுத்தார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதனால் உனக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது திட்டமாக இருக்கிறது. அப்படியானால் அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ இன்றே புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செல்கின்றாரே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? அப்பா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து உன் வெற்றியை தான் என்னை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது எந்த விஷயமும் உனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கும் என்று நினைக்கலாமா? இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை எல்லாம் நீ மறந்து விட்டாய். இப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கின்றது. ஆனால் அப்பா சொல்லக்கூடிய விஷயம் செய்வினை காரணமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். என் அன்பு குழந்தையே, முன்பு போல் எல்லாம் இப்பொழுது மனிதர்கள் இல்லை. எல்லோருமே வாழ வேண்டும் என்று நினைத்தது ஒரு காலம்தான். அது மட்டும் வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களும் வாழ வேண்டும், நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது ஒரு காலம். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா? தான் நன்றாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தன்னை போல யாரும் இருந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் தான் வாழ்ந்தாலும் சரி, வாழவில்லை என்றாலும் சரி, வேறு யாரும் நம் முன்னால் வாழ்ந்துவிடக்கூடாது. இது போன்ற எண்ணங்களும் இருக்கின்றவர்களுக்கு மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் உனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டிருந்தும் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து இனி நீ என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் பெற வேண்டும் என்பதை சற்று நீ முடிவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் உனக்கு சொல்ல மாட்டார். உன் அப்பா எந்த விஷயத்தையும் காரணமில்லாமல் இடத்தில் எடுத்து வர மாட்டார் என்பதை நீ புரிந்து கொண்டால், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கடந்த இந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஆபத்துகளும் உன்னை எதுவும் செய்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். இப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமும் உன்னையே இன்னமும் அகல பாதாளத்தில் தள்ளிவிடு பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாமல் இந்த வாழ்க்கை என் குழந்தையை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒரு செய்தியை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்திருப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்பொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுவிட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எந்த நேரத்திலும் என் குழந்தையை நீ மறுக்க முடியாது. அப்பா நமக்கு நல்லதை கொடுப்பார், தீய விஷயங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் என்பதை ஒருபொழுதும் இல்லை என்று உன்னால் மறந்துவிட முடியாது. இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக திரும்ப வேண்டும். இதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை ஒவ்வொன்றாக நான் உனக்கு பார்த்து பார்த்து கொடுக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எதையும் கடந்து நீ வாழ நினைத்தால் மட்டும் போதுமா? அத்தனை விஷயங்களையும் கடந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
நான் இருந்து நடத்துவதை நீ புரிந்து கொண்டால், நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால், நிச்சயமாக இதை எல்லாவற்றையும் நீ தெளிவடைந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. யாரும் இங்கே யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க நினைப்பதில்லை. ஆனால் அடுத்தவர்களை அழிக்க வேண்டுமென்றால் எதையுமே செய்ய இவர்கள் துணிந்தவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அல்லவா? இதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த தயாராகிவிட்டது. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இனி உனக்கென நான் என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து எப்பொழுதும் நீ உனக்கான மன நிறைவை உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும். உனக்கு செய்வினைகளை செய்வதற்காக உன்னுடைய புகைப்படத்தை ஒருவர் எடுத்துச் செல்ல பல முயற்சிகள் நடந்திருக்கின்றது. எப்பொழுதுமே புகைப்படம் என்பது மற்றவர்கள் கண்களுக்கு படும்படியோ மற்றவர்களின் கைகளில் சிக்கும்படியோ ஒருபொழுதும் வைத்திருக்க கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே எப்பொழுதுமே கவனித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் உனக்கு ஒரு துன்பங்களை கொடுக்க தயாராகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் அதற்குத்தான் கையில் அடிக்கின்ற ஒரு ஆயுதம்தான் இந்த புகைப்படம். உன்னுடைய புகைப்படம், உன்னுடைய தலைமுடி என்று உன்னுடைய பொருட்கள் ஏதேனும் ஒன்றை வைத்துக்கொண்டு இவர்கள் உனக்கு செய்வனைகளை செய்ய துணிந்து விடுகின்றார்கள். இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சரியானபடி நடந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு வர இருக்கின்ற இந்த ஆபத்துகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் உனக்கான ஆபத்துக்களும் மறைந்திருக்கின்றது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்ற நினைக்க எப்பொழுதுமே உன் முன் வருவாயானால் என் குழந்தையை உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பா உனக்கு தருகின்ற செய்தியையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையை, இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயம் உன்னுடைய புகைப்படத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து என்று நான் சொன்னேன். இந்த விஷயத்தை சற்று நீ கவனித்து பார்த்தாயானால் தெளிவாகவே உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு தெளிவில் வந்துவிடும். உனக்கு சூழ்ந்து வருகின்ற இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் இவர்கள் செய்துவிட நினைக்கும் பொழுது நாம் தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அப்பா, இத்தனை பேசுகின்ற நீ இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று நீ கேட்கலாம். உனக்கு இந்த ஆபத்துக்கள் ஒருபொழுதும் நெருங்குவது கிடையாது. ஆனால் இந்த அப்பா நான் இருக்கும்போது இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் அப்பா எதையும் தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து அதே நேரத்தில் இந்த வாய்ப்புகளை நீயாகவே உனக்கு எதிராக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்றவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விடக்கூடாது என்று தான் நான் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக அடுத்தடுத்து என்னவென்று உன் வாழ்க்கையில் உன்னை யோசிக்க வைக்கக்கூடியது. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வைக்கக்கூடியது. நான் இருந்து நடத்துவதும் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்க வைக்கும். இனிமேல் எந்த ஆபத்துகளிலும் எந்தவித ஆபத்துகளிலும் சிக்கிவிடக்கூடாது என்பதை நமக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்குள் நீ கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் இப்படித்தான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் நடத்துவதற்கு யோசிப்பதில்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு நாமும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? இது மட்டுமல்ல என் குழந்தையே, யாரும் இடத்தில் வந்து புகைப்படத்தை கொடு, உன்னுடையதை நான் பார்த்துவிட்டு தருகிறேன் என்பது போல் எல்லாம் கேட்பார்கள். ஆனால் அதற்கு ஒருபொழுதும் சம்மதம் தெரிவித்து நீ கொடுத்து விடாதே. ஏனென்றால் எதையும் உன்னிடத்தில் வந்து கேட்பவர்கள் உனக்கு அந்த விஷயங்களை செய்வது கிடையாது. யாரோ ஒருவனுடைய தூண்டலினால்தான் இவர்கள் இதை உனக்கு செய்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்க நினைக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டால் அது உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு எதுவரையிலும் கிடைத்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்துகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக சரியாக கிடைக்கும். உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? யார் கேட்டாலும் இனிமேல் உன்னுடைய துணியை, உன்னுடைய புகைப்படத்தை எல்லாம் நீங்கள்
கொடுத்து விடாதீர்கள். நிச்சயமாக தீயதை செய்ய நினைப்பவர்கள் எந்த வழியிலும் உன்னை தொட்டுவிட முயற்சி செய்வார்கள். அதற்கு நீ வாய்ப்பு கொடுக்காமல் இருந்து விட்டாலே போதும். உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். சூதானமாக நீதான் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று நினைத்து விடாதே. நான் இருக்கின்றேன். ஆனால் சிலவற்றை நீதான் புரிந்து கொண்டு அதற்கேற்றது போல் நடந்து கொள்ள வேண்டும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.